கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களை மூவருக்கு ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் அனுமதி கோரியிருந்த நிலையில் ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரம். வணக்கம். அதாவது கடந்த 2ஆம் தேதி கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள ஆளில்லா பகுதியில் வைத்து கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் காரில் தனிமையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். அவருடன் இருந்த இளைஞரை தலையில் அரிவாளால் தாக்கி படுகாயப்படுத்தியிருந்தனர். இது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்து கைது செய்தனர். அந்த மூவருக்கும் காலில் குண்டு பாய்ந்ததில் அவர்களுக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அதைத் தொடர்ந்து அவர்கள் சிகிச்சைக்கு பிறகு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட அந்த மூவரையும் காவல் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தாக்கலானது கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்கள் அனுமதி கேட்டுதான் காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்று அந்த மனு மீதான விசாரணையானது நடைபெற்ற நிலையில் நீதிபதி சிந்து அந்த மனுவை விசாரித்து ஒரு நாள் மட்டும் காவல் கட்டுப்பாட்டில் எடுத்து அந்த மூவரையும் விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் அவர்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் காவல்துறையினருக்கும் ஒரு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மூவரும் சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாகத்தான் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். நீதிமன்றத்தில் சுமார் ஒரு 1/2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட பிறகு அந்த மூவரும் ஸ்ட்ரக்சர் மூலமாக நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். தற்பொழுது அவர்கள் நீதிபதி அறையில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் விசாரணைக்காக காவல்துறையினர் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு இருக்கிறார்கள். இதையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.